Hi guys, என் பேர் ஸ்ரீனிவாசன். என் சேனலில் ஃபஸ்ட் வீடியோ. என் சேனல் ஆரம்பிக்கும்போதே ஒரு வித்தியாசமான மனநிலையில் ஆரம்பித்தேன். எதனாலன்னா த ஆர்ட் ஆஃப் லூசிங் அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதை நான் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாட் டஸ் இட் மீன் பை த ஆர்ட் ஆஃப் லூசிங்? நார்மலாக நம்ம லூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வரும்னா, ஓகே ஐம் டன் or I'll just fail. That's a thing that we know about the losing. But losingலேயே நமக்கு தேவையாங்கிற மாதிரி அதை நம்ம மாற்றிக்கவும் முடியுது. எப்படின்னா, we can observe, we can still learning something from the losing data, because everything is a form of data in this current world. ஸோ நம்ம ஏன் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். எப்படின்னா, if we lose among some people, we can observe and we can categorize them to a separate kind of characters that we can process later, or we can get away from her, or just get away from them. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மணி விஷயத்தில் நீங்கள் தோற்றிங்கன்னா யூ கேன் லேர்ன் அபவுட் மணி. ஆர் ஒரு முயற்சிப்புன்னு தோற்றிங்கன்னா யூ கேன் லேர்ன் அபவுட் த திங்ஸ் தட் யூ கேன் மிஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ நீங்கள் படிக்க தோற்றிங்கன்னா யூ கேன் ஸ்டில் நோ ஹவு டு லேர்ன் சம்திங் ஈவன் மோர் குயிக்கர். ஸோ இங்கே தோற்று போகிறது தப்பே கிடையாது. கவலைப்படுங்க, தோற்று போகிறது தப்பே கிடையாது. அதுக்கான ரிசோர்ஸஸ் டெவலப் பண்ணுறது தப்பே கிடையாது. பிகாஸ் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் த டேட்டா, த மைண்ட் செட் தட் யூ வாண்ட், நாட் அபவுட் த ரிசோர்ஸஸ் தட் யூ லூஸ். அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். ஐ எம் ஆல்சோ லூஸ். நிறைய தோற்றுருக்கேன். ஐ லூஸ் 2 people. I lost my mindset, my mentality, my everything. பட் அதை நான் ஸ்டாப் பண்ணது கிடையாது. சம்டைம்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கு, suicidal thoughts வந்துருக்கு. பட் that's not the way that we need to think. ஏன்னா நம்ம இப்போ நான் பேச இங்கிலீஷ்க்கும் தப்பாத்திடலாம், பட் எனக்கு நான் பேசணும், அவ்வளோதான். மேபி இட்ஸ் ட்ரையல் அண்ட் எரராக இருக்கலாம், நோ ஒன் நோஸ். அண்ட் நான் ஒரு பீப்புள் போடுறதுல வேலை செய்கிறேன். அண்டு ஐ நோ I have a chance to know the people's character, the people's intention towards others, the people's intentions towards the money, and their conscious thinking towards the society thoughts and networking. And the second most thing I just want to speak with you about networking is the most important, because நிறைய ட்ரஸ்ட் networking எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஓகே, த ஆர்ட் ஆஃப் லூசிங். இந்த ஆர்ட் ஆஃப் லூசிங்கில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். உங்களால் கற்றுக்காத முடியாத விஷயங்கள் கூட கற்றுக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் சின்ன வயசில் என்ன ஏமாற்றினாங்க, சின்ன வயசில் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நான் காலேஜில் யூஸ் பண்ணப்பட்டேன், நான் வேலை இடத்துல யூஸ் பண்ணேன். நோ, டோன்ட் கேர் அபவுட் இட். பிகாஸ் ஆஃப்டர் தட், ஆனால் ஒன்றே தெரிஞ்சுக்கங்க, லூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் அங்கே இருந்துடாதீங்க. பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங் தட் எ ஹியூமன் கேன் எவர் ஃபீல். அந்த இடத்துல உங்கள் மனசாட்சி உங்களுக்கு கூடும். எப்படின்னா, நான் எங்கே லூஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னால் அதை எதுவும் பண்ண முடியலையே. தட்ஸ் நாட் த திங் தட் யூ வாண்ட். தட்ஸ் அ திங் தட் சொசைட்டி வாண்ட்ஸ். பிகாஸ் த சொசைட்டி வாண்ட்ஸ் அ வீக் மேன். த சொசைட்டி வாண்ட்ஸ் அ men to obey. The society wants a submissive human. Okay, to order, to get things done by them. முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. So you just need to be selfish for your intentions, for your goals, for your family, for your beloved ones. And you must categorize your beloved ones, even if it is your wife, even it is your belongings, even if it is your friends, whatever it is. You just need to be categorize them according to their approach to you, or according to their intentions towards you. Because once you categorize them, you can easily have a piece of things that you can enjoy them. எப்படின்னா, அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. யூஸ் பண்ணுறேன்னு என்ன மீன் சொல்கிறேன்னா, டு கெட் திங்ஸ் டன் பை யூ வித்தவுட் நோயிங் யுவர் வேல்யூ. That's the way I convey the term use. Okay, ஏன்னா எல்லாமே இங்கே நான் என்னால் நான் உபயோகமாக இருந்தேன்னா
okay, can earn some things. இப்போ அவனுக்கு உபயோகம்னா ஹீ கேன் earn some things. பட் எந்த இடத்துல அங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னா உன்னோட வேல்யூ தெரியாமே உன்னை யூஸ் பண்ணும்போது தான் உனக்கு மிஸ்டேக்ஸ் வரும். பிகாஸ் தட்ஸ் த திங் வேர் த ஐடென்டிட்டி கிரைசிஸ் appear. If you were well done in a IT company, if you're well done in the designation, but your employer doesn't know about you,